அனைவருக்கும் வணக்கம். இதை ஏற்புரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை நன்றி உரையாக நான் முதலாக இப்படி ஒரு கருத்தரங்கு நடைபெற வேண்டும் என்று ஐயா செல்லப்பா அவர்கள் பல ஆண்டுகளாக விருப்பப்பட்டார்கள். பல ஆண்டுகளாக கடந்த ஆண்டு நவம்பர் போல இங்கு வந்தார்கள். குப்பம் யூனிவர்சிட்டியை சார்ந்த அனைவரும் சேர்ந்து 5 பேர் இங்கு வந்தார்கள். வந்த சமயத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீர்கள் என்று சொன்னேன். அதெல்லாம் நடக்காது அப்படின்னா, யார் தமிழ் துறை தலைவர் அவர் கூப்பிடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய அறையிலே உட்கார்ந்து அமர்ராஜ் அவர்களை வரவழைத்தேன். அப்ப அவங்க சொன்னப்ப நாங்க கட்டாயம் நடத்துறோம், குப்பம் யூனிவர்சிட்டி திராவிட யூனிவர்சிட்டியும் நாங்கள் இணைந்து கட்டாயம் நடத்துகிறோம் என்று அன்றைய தினம் அவர் வாக்களித்தார்கள். அன்றைய தினமே செல்லப்பா அவர்கள் நான் இது சிறப்பாக நடைபெற வேண்டும், யாருடைய உதவியும் இல்லாமல் நடைபெற வேண்டும், அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று அன்றைய தினமே 1 லட்சம் ரூபாய் உடனே கொடுத்து மிக சிறப்பாக செய்கிறேன். நான் அவர்கள் கிராமத்தில் கோட்டூர் என்ற இடம், உத்தராபுரம், பாரதியார் பிறந்த எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள கிராமம். 2002 2009 ஜூன் வரை 10 ஆண்டுகள் அங்கிருந்து. அப்பொழுதுதான் அவருக்கு அவரோட பழக்கம் ஏற்பட்டது. என்னை பார்க்க அவர்தான் வந்தாரு. சாமியார் முறையில பார்க்க போகிறாரு. நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த இந்த ஊர்ல இருந்து நான் ஆந்திராவில் இருந்து கரெக்டா காலோட செருப்பு இல்லாம ட்ரௌசர் போட்டு வந்திருந்தார். என்னுடைய கிராமத்தில் செருப்பு இல்லாமல் சாதாரணமாக விவசாயம் போல நடந்து வருவது இப்போது திரும்பி வருவது அதுதான் முதல் அறிமுகம். நானும் ஒரு இலக்கியம் வந்த, நானும் பல புத்தகம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. அப்பொழுது என்னுடைய படைப்புகளை அவரிடம் பிடிக்க, அவருடைய படைப்புகளை நான் வாங்கி படிக்க, அப்படியான உறவு 2000 ஏற்பட்டது. இப்பொழுது 25வது ஆண்டு என்னுடைய சந்திப்பினுடைய பொன்விழா. இந்த பொன்விழா சமயத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு செய்த உங்களுக்கு என்னுடைய பணமாக அனைத்து இரண்டாவதாக இது நன்றாக நடைபெற வேண்டும் என்று அனைத்தும் செய்தது தமிழ்துறை தலைவர் அமர்ராஜோடு இணைந்து மற்றும் அந்த தமிழ்துறையினர் அவர்கள்தான் அனைவரோடும் தொடர்பு கொண்டு இந்த கட்டுரைகளை எல்லாம் வாங்கி அவைகளை பதிப்பித்தார்கள். ஆகவே இந்த தமிழ்துறை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தில் இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட வேண்டும் என்று இன்றைய தினம் காலையில் வந்த அந்த NCBH செயல் தலைவர் திரு சந்தனம் அவர்களிடம் கேட்டபோது, கட்டாயம் உங்களுக்கு செய்யாம நாங்க யாருக்கு செய்யறோம், அனைத்தையும் நான் செய்து தருகிறேன், சிறப்பாக செய்து தருகிறேன். அதோடு மட்டுமல்ல 100 காப்பிகளை எங்களுடைய சார்பில் நாங்கள் உங்களுக்கு தருகிறேன் என்று உடனடியாக சொன்ன அவருக்கும் என்னுடைய நன்றாக என்னுடைய படைப்புகளை தொடர்ந்து அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். 14 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இன்னும் மற்ற புத்தகங்களையும் நான் தான் கொடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு மீண்டும் வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் என்னோடு உடன் பயணித்த பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கே அமர்ந்திருக்கிற ஜார்ஜ் அசோக் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அந்த காலத்திலிருந்து நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம். அனைத்தையும் நான் அவரோடு பகிர்ந்து கொள்வேன். என்னுடைய பல படைப்புகளை முதலாக எழுதியவுடன் அவர்கிட்ட தான் காட்டுகிறேன். அவர் வாசித்து பார்த்து அதை பற்றி விவாதம் நடக்கும். ஸோ இப்பொழுது இன்றைய தினம் உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் நான் கட்டாயம் வருவேன் என்று வந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய அமல் அவர்கள் நெடுங்காலத்து நண்பர், ஆந்திராவின் ப்ரொவின்சியல் ஆசிரியராக இருந்தார்.
அவர் பணி செய்த இடங்கள் எல்லாத்திற்கும் இனி அழைத்திருக்கிறார். நேபாளம் முதற்கொண்டு அனைத்து இடங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அவரும் என்னுடைய படைப்புகளை கையெழுத்து முறையே வாங்கி அவர் வாசித்து பார்த்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 பேருக்கு சிறப்பான விதத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைத்தையும் என்னுடைய மனைவியாக இருந்தாலும், நான் அவருக்கு ஒரு மென்டராக இருந்து வழிகாட்டியாக இருந்தாலும், எழுத்து பிரதிகளை நான் பாமாவிடம் தான் கொடுப்பேன். என்னுடைய அவர் என்னுடைய கொடுப்பது சரி, என்னுடைய பிரதிகளையும் அவருக்கு தான் கொடுப்பேன். அவர் வாசித்து பார்த்து முக்கியமாக பிள்ளைகளை இச்சி இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லித்தர தவறுகளும் அவைகளெல்லாம் சரியாக போட்டு தப்பில்லாமல் கொண்டு வருவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்த பாமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு நான் ஓகூரில் பணி செய்த சமயத்தில் எனக்கு நெருங்கிய நண்பராக வந்தது பாஸ்டர் ஜெயகரன் அவர்கள். நெருங்கிய தொடர்பு. ஒரு ஊர்ல சின்ன ஊர் தான், ஒரு 25-30 குடும்பங்கள் தான் இருக்கும். அங்கே கிறிஸ்தவர்கள் ஒரே ஜாதியை சேர்ந்த 2 பேர் சிஎஸ்சியில் இருக்காங்க, கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு நாள் ஒன்னா போனோம் அந்த ஊருக்கு. அவங்க 2 பேருக்கு சண்டை. நாங்க நல்லா இருக்கோம். ஏப்பா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாரும் சிஎஸ்ஐ பாருங்க, இல்லாட்ட எல்லாரும் சொல்ல பாருங்க, எதுக்குப்பா சண்டை ஓடுறீங்க அப்படின்னு. நீங்க எப்படி சொல்லாம எங்களோட சண்டை கேட்டாங்க, நாங்க பிரிஞ்சுதான் இருப்போம். சோ அந்த அளவுக்கு எங்களோடு நெருங்கிய தொடர்பு 1984 இருந்து அப்பதான் அந்த சமயத்துலதான் என்னுடைய வருவான் ஒரு நாளை அந்த சமயத்திலிருந்து அவரோடும் அவருடைய குடும்பத்தார் அனைவரோடும் அவருடைய தங்கை கணவரோடும் இருக்கிறார். மற்றவர்கள் வரவில்லை, முதல்வர் செய்வாரா அவர்களுக்கும் இன்றைய நன்றியை தெரிவித்துள்ளோம். மற்றொன்று குறிப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய தாரணி அவர்கள், மைக்கேல் தாரணி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் புத்தகத்தை இன்னொரு புத்தகம் இருந்துச்சு. அந்த நம்ம நாடு பார்வைகள் பயணங்கள், அதுல அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவர்கள், எல்லாருக்கும் யாருக்குரிய என்னுடைய கர்த்தரை பத்தி தெரியும். இவங்க மட்டும் சொல்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன தொடர்பு கொண்டேன். 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் நான் இலங்கையில இருக்கிறேன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் காப்பி தான் சொல்றேன். இல்ல நான் லட்சியம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவேன், வெள்ளிக்கிழமை கட்டாயம் கலந்து கொள்கிறேன் என்று அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அதே போல சகோதரி இவங்க ஏற்கனவே இந்த சகோதரிகள் ஒரு திங்க் டேங்க் என்று ஒரு குழு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய படைப்புகளை தொடர்ந்து எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வரலாறு ஒரு நாளை வைத்தார்கள், யாத்திரையை வைத்தார்கள், முன்னத்தி வைத்தார்கள். அப்படி முன்னத்தி வைத்த சமயத்தில் இது ஒரு கர்த்தாவுக்கு எழுதலாமே அப்படின்ற உடனே அவங்க தாராளமாக எழுதி வரை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இதிலுள்ள கட்டுரை எழுதிய ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி நன்றி கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரம் காரணமாக அவர் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கருத்து என்னவென்றால், எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், இங்கு பேசியது மிகவும் சிறப்பாக ஒரு சிலர் முக்கியமான கட்டுரைகள் எல்லாம் இங்கு கட்டுரை இடம்பெற்றாலும் இங்கு அவர்களால் உடல்நலம் பல்வேறு காரணங்களால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த கட்டுரைகள் எல்லாம் இருக்கின்றன. அதோடு இன்னொன்று, இந்த NCBH அவர்கள் ஒரு இலக்கிய பத்திரிகையை நடத்துகிறார்கள், உங்கள் நூலகம். அதில் என்னை பற்றி ஒரு பேட்டி வந்தது. மிக அருமையான பேட்டி என்று அவங்க செல்லப்பா அவர்கள் சொல்லி கடைசி நேரத்தில் அந்த பேட்டி கட்டாயம் நீங்கள் இடம் பெற வேண்டும் என்றார். ஒரு வாரத்துக்கு முன்னாலும் சொன்னாங்க, கட்டாயம் போயிருச்சு அப்படின்னு. இல்ல இல்ல போட சொல்லுங்க அப்படின்னாரு. அவங்கள்ட்ட சொன்னேன், நிப்பாட்டி கட்டாயம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையும் இதில் வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இன்றைய தினம் இது 200 ரூபாய்க்கு தரும். இன்றைய தினம் அதற்காக 150 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். இது வாங்கி வாசித்து பார்த்து பலனடைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம்.
அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்து பல வருஷங்களாக எனக்கு அவர்களுக்கு நன்றாக தெரியும். பல வருடங்களாக தெரியும். சமீபத்தில் இந்த 7ஆம் தேதி கூட எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வைத்தார்கள். லண்டனில் இருந்து ரவுட்லெட்ஜ் அப்படிங்கிற பதிப்பகம் பாமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டது. அது மிகப்பெரிய ஆய்வை கொண்ட மிகப்பெரிய ஒரு புத்தகம். அதை தொகுத்தது பேராசிரியர் பொறுப்பு வைஸ் சான்சலர் அவர்கள், டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்கள் அவர்கள் இருவரும் இணைந்து சென்னையில் பாராட்டு விழா நடத்தினார்கள். மிகச்சிறப்பாக இருந்தது. அவர்கள் நான் கட்டாயம் வருவேன் என்று இன்ஃபர்மேஷன் மாதிரித்தான் சொல்றாங்க. கட்டாயம் வரேன் அப்படின்ட்டாங்க. வாங்க அவங்க ஒரு அமர்ந்து நீங்க பல்கலைக்கழகங்களை கொடிவென்றாங்க நிச்சயமாக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.